இந்த தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் என்ன பஞ்சாயத்து நமக்கு உண்மையிலே தெரியலப்பா. ஆனால் தனுஷ் நன்றி மறந்துட்டார் சிவகார்த்திகேயன் அப்படியெல்லாம் கேள்விப்பட்டேன் ஃபஸ்ட்டு. ஆனால் அது உண்மைதான் போல தெரியுது. இவர் என்னடானா சிவகார்த்திகேயன் தாய் கல்வி ப்ரெஸ் மீட்டில் என்ன வளர விட மாட்றாங்க, அமுக்குறாங்க, பிசுக்குறாங்க அப்படின்னு இவர் ஒரு பக்கம் டயலாக் விட்டார். அதுக்கப்புறம் நம்ம மீடியாக்கெல்லாம் போயிட்டு, சார் உங்களை யார் சார் அமுக்குறாங்க, யார் சார் உங்களை கட்டுப்படுத்துகிறாங்க அப்படின்னா, இல்லை இல்லை அது நான் சொ அது உங்களுக்கே தெரியும் அப்படின்ட்டு மொழிவிட்டு போயிட்டார். ஏன்பா உன்னை அமுக்குறாங்கன்னு உனக்கு தானே இப்போ தெரியும், யாருக்கு தெரியும் எங்களுக்கு, அது அது ஒரு பிரச்சனை. ஆனால் சிவகார்த்திகேயன் இன்றைக்கி 100 கோடி மார்க்கெட் உள்ள ஒரு ஹீரோ, இவ்வளோ பெரிய ஹீரோ வளர்ந்துருக்காரு. இவரை யார் அமுக்குனாங்க யார் நசுக்குனாங்கன்னு தெரியல. அது ஒரு பக்கம் போட்டோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தனுஷ் இந்த கென் நடித்த ஒரு படம் யூத்து, அந்த படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய ட்ரெய்லர் லான்ச்சில் போயிட்டு பார்த்தீங்கன்னா திடீர்னு எடுத்த உடனே ஆனால் பாலிசியாக நச்சுன்னு சிவகார்த்திகேயன் ஓப்பனாகவே எப்படி திட்டிருக்காரு பாருங்க. கென் தயாரிப்பாளர் நீ மதிக்கணும் கென். நீ எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் நீ முதல் வாய்ப்பு கொடுத்த தயாரிப்பாளரை நீ மதிக்கணும். நீ தயாரிப்பாளர் ஃபஸ்ட்டு அவர் நீ எந்த உயரத்துக்கு போனாலும் அவர் எப்போ ஃபோன் எடுத்தாலும் நீங்கள் அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலாம் அப்படின்னு தனுஷ் சொல்லியிருக்காரு. யாரை சொல்லியிருக்காரு? இப்போ ஸ்டேஜில் அப்போ மதிக்காத ஆள் யார் அப்படின்னு பார்த்தா இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் தான். 3ல வாய்ப்பு நடிகனா ஒரு காமெடி நடிகனா வாய்ப்பு கொடுத்தாரு. எதிர்நீச்சலில் ஹீரோவாக்குனார். எதிர்நீச்சலில் தனுஷும் சிவகார்த்திகேயனும் ஒரு சூப்பரான ஒரு டான்ஸ் ஆடி இருப்பாங்க. அப்போ வாய்ப்பு கொடுத்தவர் தனுஷ். இப்போ தனுஷுக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் அப்படியே ஏதோ உள்ளுக்குள்ளே நடந்துக்குது. இவங்க வெளியே ஆஹா எனக்கு எதுவுமே இல்லைன்னுவாங்க. ஆனால் இந்த பக்கம் தனுஷ் பேசுகிறப்போ ஓப்பனாக சிவகார்த்திகேயன் தான் சொல்கிற மாதிரி தெரியுது. அந்த பக்கம் எனக்கு அமுக்குறாங்க, நெசுக்குறாங்க, புளிகிறாங்கன்னு சொல்கிறப்போ அவர் தனுஷு தான் சொல்கிறாருன்னு தோணுது. உங்கள் 2 பேருக்குள்ள என்ன தான் பிரச்சனைப்பா? அந்த பிரச்சனையை தூக்கி ஓரம் கட்டிட்டு தனுஷ் எங்கேயோ போயிட்டார், சிவகார்த்திகேயன் எங்கேயோ போயிட்டுருக்காரு, பக்கத்தில் வர கென்னு எங்கேயோ போயிடுவார். அதனால் இதை நம்ம பேசுகிறது வேஸ்ட்டு. ஏதோ தோணுச்சு, அதான் உங்களுக்கு சொன்னேன்.